அண்மை செய்தி. தவேக அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் வருகை புரிந்திருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சென்னையில் உள்ள தவேக தலைமை அலுவலகத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். தமிழகத்தை உலுக்கிய பெரும் நிகழ்வாக இன்றளவும் வழிகுறையாமல் இருக்கும் கரூர் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் 27 தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடத்திய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் 41 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பல்வேறு தரப்பினரும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வர நிலையில விஜய் 41 பேரையும் நேரில் சந்தித்து ஆறுதலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தீவிரமாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வந்த சூழலில் 2ஆம் கட்ட விசாரணையும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் கரூர் வேலுசாமிபுரத்தில் செப்டம்பர் 27 நகர்ந்த கூட்ட நெரிசல் விபத்தில் 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் தமிழக அரசின் சூழலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் வழக்கின் விசாரணை முழுமையாக தீவிர விசாரணைக்காக சிபிஐ மாற்றப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் கொண்ட கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டது. கரூர் வழக்கில் முதற்கட்ட விசாரணையை நிறைவு செய்த அதிகாரிகள் குழு தற்பொழுது 2ஆம் கட்ட விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் சிபிஐ அதிகாரி தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய தவேக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இதன்படி கடந்த அக்டோபர் 31 சிபிஐ எஸ்பி மகேஷ்குமார், சிபிஐ எஸ்பி பிரவீன்குமார், டிஎஸ்பி ராமகிருஷ்ணன், ஆய்வாளர் மனோகரன் உள்ளிட்ட 15 பேர் கொண்ட சிறப்பு அதிகாரிகள் குழு கரூர் ஈரோடு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வேலுசாமிபுரம் பகுதிக்கு வந்தடைந்தார்கள். அவர்கள் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தை நேரில் ஆய்வு செய்து அங்கிருந்த சாலை அமைப்பு, பாதை அகலம், பேருந்து நிறுத்தம், கடைத்தெருகள் உள்ளிட்ட பகுதிகளை முழுமையாக ஆய்வு செய்து பதிவுகளை திரட்டி வந்தனர். முதற்கட்டமாக 3D டிஜிட்டல் சர்வே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கூட்டம் நடைபெற்ற சாலையில் துல்லியமாக சாலையினுடைய பருமன், மக்கள் இருக்கக்கூடிய அதிகபட்ச திறன் போன்ற விவரங்களை கணக்கிட்டு அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பணிவு வருகையிலிருந்து பணிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜயின் பிரச்சார வாகனத்தை அவர்கள் அளவிடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் பனையூர் தவேக அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள்.